வணக்கம் தோழிகளே, நான் உங்கள் பூவை ராஜி. இன்றைக்கி தைக்கிற வேலை நிறையா இருக்குங்க. இருந்தாலும் போட்டுட்டு உங்களுக்காண்டி ஒரு நறுக்கிறது எப்படின்னு, புதுவிதமாக நறுக்குது எப்படின்னு நான் ஒரு டிப்ஸ் சொல்ல போகிறேன். வல்லவனுக்கு புல்லும் ஆயுதமுங்க. இங்கே அங்கே தோசை கரண்டி வச்சுக்கிட்டு படலைங்க, பிஞ்சு படலைங்க நறுக்கிட்டு இருக்கேன். கத்தி எடுக்கலை, இது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. டேபிளில் உட்காந்துக்கிட்டு நம்ம வாட்டிக்கு இப்படி நறுக்கிட்டு இருக்கலாம். செம்மையாக இருக்குது. இங்கே இருங்க, கத்தியில் நறுக்க பயப்படுறவங்களுக்கு இப்படி அழகாக நறுக்கலாங்க. தோசை கரண்டி வெட்டிடாது. சூப்பராக நறுக்க வருதுங்க. காலை மடக்கி அரிவாள் மனையில் வெட்டுறதுக்கு சூப்பராக அப்படி வெட்டலாங்க. இப்படி பாருங்க, நைஸாக தான் வெட்டியாச்சு. டேபிளில் உட்காந்துக்கிட்டு கத்தியில் நறுக்க தெரியாதவங்களுக்கு இது ஈஸியாக நறுக்கலாங்க. பாருங்கள், செம்மையாக இந்த மாதிரி நறுக்கிடலாம். நான் சொல்கிறது கத்தியில் நறுக்க தெரியாதவங்களுக்கு தாங்க, ஈஸியாக நறுக்கலாம். அதே சமயத்தில் கால் முடக்கி அருவாமனையில் உட்காந்து நறுக்க முடியாது, அவங்களுக்காண்டி தான் இந்த பதிவு. பாருங்கள், ஈஸியாக நறுக்க போகிறோம். இது பிஞ்சு விதையில் உள்ளதாங்க, இதையும் போட்டுக்கலாம். இது முத்துனாத்தான் கடிபடும். இந்த மாதிரி ஈஸியாக நறுக்கிடலாங்க. இது மாதிரி நீங்கள் நறுக்கி பாருங்கள். நறுக்கி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் ஈஸியாக இருந்துச்சான்னு. நான் இந்த கரண்டி வச்சுட்டு தாங்க நறுக்கினேன். வேறு கரண்டியில் நறுக்க முடியாது, இது இந்த மாதிரி கரண்டியில் தான் நறுக்க முடியும். பாருங்கள், 4 கையும் சத்தோட்டத்தில் நறுக்கியாச்சு. நீ சமையல் செஞ்சிட வேண்டியேன். ட்ரை பண்ணி பாருங்கள். நறுக்கி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் ஈஸியாக இருந்துச்சான்னு. தேங்க்யூ.